பனைமரம் வானத்தை பார்த்து வளருகிறது நாம் எல்லாம் தெரியும். அதே போல் நாமும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து அவருடைய வருகையை எதிர்பார்த்து ஜீவிக்கிற ஒரு நல்ல ஒரு ஜீவியை நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம். இது தாங்க இந்த பனைமரம் நமக்கு உணர்த்துகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஸோ பனைமரத்தை இனி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய சத்தியத்தையும் அதோடு நம்ம ஒப்பிட்டு பனைமரத்தை போல நீதிமான் வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது போல நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது போல நாமும் இந்த பனைமரத்தை போல வனாந்தரத்தில் இருந்தாலும் கனி கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்காக ஆணிவேர் இல்லை என்றாலும் நாம் மற்றபடி உலகத்தில் உள்ள பொல்லாப்புக்கு ஏதுவாக ஜீவிக்காதபடி பனைமரத்தில் உள்ள அந்த நேராக பார்த்து வளருகிறது போல நாமும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரையே நம் கண்கள் நோக்கி பார்த்து வளருகிறவர்களாக எந்த பக்க கிளைகளும் சேவல்லாது இல்லாதபடிக்கு ஒரே ஸ்டெம் ஆண்டவரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாக வளருவோம். இதுதான் பனைமரத்தை போல நம்ம வளர்கிற பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவரும் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அதனால தான் நீதிமான் பழைய போல செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.